50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். கடலூர் புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஏர் ஷோ நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பார்வையிட்டனர். அப்போது மாணவர்கள் வடிவமைத்த பறவை வடிவிலான விமானங்கள் பறக்கவிடப்பட்டன. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இஸ்ரோ விஞ்ஞானி ராம்குமார், ககன்யான் திட்டத்தில் மனிதனை விண்ணுக்கு அனுப்ப திட்டமிட்டு அதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக கூறினார். இஸ்ரோலே பார்த்தீங்கன்னா நம்ம வருஷம் இப்போ குழந்தைங்களுக்காக நிறைய ப்ரோக்ராம் நடத்துகிறோம். பர்டிகுலராக யூவிகான்னு ஒன்று ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. ஸோ அதில் ஒரு ஸ்டேட்லேருந்தும் டாப் குழந்தைங்களை செலக்ட் பண்ணி ஒரு ட்ரைனிங் கூட கொடுத்துருவோம். இப்போ இஸ்ரோவில் லான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி மார்க் 2, ஜிஎஸ்எல்வி மார்க் 3 3 ராக்கெட் வெஹிக்கிளும் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 100வது லான்ச் ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ககன்யான் அப்படின்றது ஒரு முக்கியமான, அது மனிதனை விண்ணுக்கு அனுப்புகிற திட்டம். அது ஒரு முக்கியமான ரோல். அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு NGLV அப்படின்னு ஒரு வெஹிக்கிள் டெவலப்மெண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட்டில் அந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மூன் மிஷன் இதையெல்லாம் பின்னாடி நாளில் பண்ணுறதுக்கு இன்னும் ஹையர் கெப்பாசிட்டி உள்ள வெஹிக்கிள் பிளான் பண்ணியிருக்கோம். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.